வணக்கம். இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மத்தேயு எழுதின நற்செய்தியில 22ஆம் அதிகாரத்துக்குள்ள போக போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுல இயேசுவோட சில சவாலான உரையாடல்கள் இருக்கு. எங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த உவமைகள் அப்புறம் அந்த தந்திரமான கேள்விகளுக்கு இயேசு எப்படி பதில் சொன்னாருங்கிறத பார்த்து அவரோட போதனைகளோட மையத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுதான். ஆமா, சூழல் ரொம்ப முக்கியம் இங்க. பாருங்க, இயேசு எருசலேம்ல இருக்காரு. மத தலைவர்கள் எல்லாரும், அதாவது பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர்னு எல்லாரும் அவரை எப்படியாவது பேச்சுல மடக்கிடலான்னு பாக்குறாங்க. அப்படியா? சரி. இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா, பரலோக இராஜ்யத்தோட நிபந்தனைகள் என்ன, அப்புறம் பூமிக்குரிய அதிகாரம், தெய்வீக அதிகாரம், இதுக்கெல்லாம் நம்ம கடமை என்ன, உயிர்த்தெழுதல் பத்தின ஒரு ஆழமான பார்வை இருக்கு, அன்போட முக்கியத்துவம், கடைசியா மேசியாவோட உண்மையான அடையாளம் பத்தின ஒரு வியக்க வைக்கிற கேள்வி. கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, அப்போ முதல் பகுதிக்கு போலாம். அந்த திருமண விருந்து உவமை. அந்த உவமை, ஒரு ராஜா தம் மகனுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யறாரு. ஆனா கூப்பிட்டவங்க யாரும் வரல. என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. நிலம் பார்க்கணும், வியாபாரம் இருக்குன்னு. சிலர் என்ன சொல்றது, ராஜாவோட தூதர்களே தாக்குறாங்க. ஆமா, அது ராஜாவோட கோபத்தை தூண்டுது. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறாரு. ஆனா கதை அதோட முடியல பாருங்க. இல்ல ராஜா என்ன பண்றாரு, தெருவுல இருக்கிற எல்லாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம கூப்பிட சொல்றாரு. இது பரலோக இராஜ்யத்தோட அழைப்பு எவ்வளவு பறந்ததுங்கிறத காட்டுது. ஆனா அங்க ஒரு நிபந்தனை இருக்கு. ஆமா, அந்த திருமண ஆடை போடாத விருந்தாளி. ராஜா கேக்கும்போது அவனால பதில் சொல்ல முடியல. அது எதை குறிக்குது? அதுதான் அந்த ஓமையோட மைய புள்ளி. அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஆனா அந்த அழைப்பை ஏத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி, ஒரு ஆயத்தம் தேவைங்கிறது இது காட்டுது. அந்த ஆடை ஒருவேளை தேவன் கொடுக்கிற நீதியா இருக்கலாம், இல்லன்னு மனமாற்றமா இருக்கலாம். சும்மா அழைப்பை ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. அந்த விருந்துல பங்கெடுக்க ஒரு தகுதி வேணும். இயேசு சொல்ற மாதிரி அழைக்கப்பட்டவங்க நிறைய பேரு, ஆனா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க சிலர் தான். உங்களுக்கு இது என்ன தோணுது? அந்த ஆயத்தம்னா என்னவா இருக்கும்? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த ஆயத்தத்தோட ஒரு பகுதி ஒருவேளை இந்த உலக அதிகாரங்களோட நமக்கு இருக்கிற உறவை பத்தியா இருக்குமோ? ஏன்னா அடுத்ததான் அந்த கேள்வி வருதே, ராயனுக்கு வரி கட்டுறது. ஆமா, அந்த கேள்வி. பரிசேயர்களும் ஏரோதியர்களும் ரொம்ப முகஸ்துதி பண்ணி சீசருக்கு வரி செலுத்துறது சரியானு கேக்குறாங்க. இது ஒரு பொறி மாதிரி தானே? சரியான பொறிதான். ஆமான்னு சொன்னா ரோமர்களுக்கு ஆதரவுன்னு அர்த்தம். இல்லன்னு சொன்னா அது தேச துரோகம். இயேசுவோட பதில் பாருங்க, எவ்வளவு நுட்பமானது. ஒரு நாணயத்தை கேட்டு அதுல இருக்கிற உருவத்தை காட்டி ராயனுக்கு உரியத ராயனுக்கும் தேவனுக்கு உரியத தேவனுக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. ஆமா, இது எவ்வளவு ஆழமானது. உலக கடமைகளை ஏத்துக்க சொல்றாரு. அதே நேரத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான விசுவாசம் இருக்கே, ஆமா, அதுல எந்த சமரசமும் இல்ல. அது ஒருபோதும் குறையக்கூடாது. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி வெவ்வேறு விசுவாச கடமைகளை எப்படி சமநிலைப்படுத்துறதுன்னு இது யோசிக்க வைக்குது இல்லையா? உண்மைதான். இந்த சமநிலை பத்தின புரிதல் அநேகமா அடுத்த கேள்விக்கு ஒரு வழியா இருக்குமோ? அந்த மிக முக்கியமான கட்டளை எதுன்னு கேக்குறாங்களே. ஆமா, அது ஒரு சட்ட வல்லுனர் கேக்குறாரு, நியாய பிரமாணத்துல எது முக்கியமான கற்பனை? நிறைய சட்டங்கள் இருக்குல்ல அப்போ? நிறைய இருக்கு. ஆனா இயேசு அதையெல்லாம் சுருக்கி 2:2 அடக்குறார். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனசோட உங்க தேவன்ல அன்பு கூறுங்க. அப்புறம் உங்கள மாதிரியே உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் நேசிங்க. அவர் சொல்றாரு, இந்த 2ல தான் முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கு. பாருங்க, சட்டத்தோட எழுத்தை விட அந்த சட்டத்தோட நோக்கத்துக்கு, அதாவது அன்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இது மத அனுஷ்டானங்களை நாம எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப எளிமையாக்குதுல்ல? ஆமா, ரொம்ப ஆழமாவும் இருக்கு அதே நேரத்துல. சரி, இதுக்கப்புறம் இயேசு இன்னும் ஆழமா போய் மக்களோட நம்பிக்கைகளையே கேள்வி கேட்கிறாரு. முதல்ல சதுசேயர்கள். ஆமா, அவங்க உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பொண்ணு 7 அண்ணன் தம்பிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிர்த்தெழுதல்ல அவ யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேக்குறாங்க. அவங்களோட தர்க்கம் அப்படி. ஆனா இயேசு அதை உடைக்கிறார். நீங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாம தப்பா போறீங்கன்னு சொல்றாரு. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்றது கொடுக்கறதெல்லாம் இருக்காது. மக்கள் தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட தேவன். அவர் மரிச்சவங்களோட தேவன் இல்ல, ஜீவனுள்ளவங்களோட தேவன்னு சொல்லி அவங்க வேதத்திலிருந்தே உயிர்த்தெழுதல் உண்மைன்னு நிரூபிக்கிறாரு. அவங்களோட புரிதலை சரி பண்றாரு. இதுவே பெரிய விஷயம். ஆனா இயேசு இதோட நிறுத்தலையே. கடைசியா பரிசேயர்களை பார்த்து அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமா, அதுதான் உச்சகட்டம். மெசியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் யாரோட மகன் அப்படின்னு கேக்குறாரு.
அவங்க உடனே சொல்றாங்க தாவீதோட மகன்னு. அப்போதான் இயேசு அந்த திருப்பத்தை கொண்டு வர்றாரு. சங்கீதத்திலிருந்து சொல்லி தாவீதே மெசியாவை ஆண்டவர்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஓ, தாவீது அவர் ஆண்டவர்னு சொல்லியிருக்க அவர் எப்படி அவரோட மகனா இருக்க முடியும்? இது ஒரு பெரிய சவால் பாருங்க. மேசியா வெறும் தாவீதோட வம்சத்துல வர்ற ஒரு ராஜா மட்டும் இல்ல, அதுக்கும் மேலானவர், ஒரு தெய்வீக தன்மை கொண்டவர்ங்கிறத இயேசு மறைமுகமா சுட்டிக்காட்டுறார். அதோட விளைவு என்ன? யாரும் பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு அப்புறம் யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்ட கூட பயந்தாங்க. ஆக இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. பரந்த அழைப்பு இருக்கு, ஆனா அதுக்கு தகுதியும் வேணும். உலக கடமை, தெய்வ கடமை ரெண்டையும் சமநிலைப்படுத்தணும். அன்புதான் சட்டத்தோட சாரம். அப்புறம் நம்ம பழைய நம்பிக்கைகளே கேள்விக்குள்ளாக்குற ஆழமான உண்மைகள். உங்களுக்காக கேக்குறவங்களே இதுல முக்கியமா என்ன எடுத்துக்கலாம்? சுருக்கமா சொல்லணும்னா, இயேசு ஞானமா அந்த பொறிகள் எல்லாம் தாண்டி போறாரு. ஆனா அது மட்டும் இல்ல, அன்பு, தேவனுடைய சக்தி, உண்மையான விசுவாசம், இந்த மாதிரி மையமான கொள்கைகளை ரொம்ப ஆழமா சொல்றாரு. மேலோட்டமான புரிதல்களை உடைச்சு நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிறாரு. சரி, இந்த ஆழ்ந்த பார்வை முடிவுக்கு வர்றப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இயேசுவோட பதில்கள் அவருடைய எதிரிகளை அமைதியாக்கிடுச்சு. தெய்வீக மற்றும் உலக விசுவாசம், அன்போட கட்டளை, மேசியாவோட தன்மை பத்தி அவர் சொன்ன இந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது, அவர் அன்னைக்கு அந்த தலைவர்களுக்கிட்டையும் இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்டயும் எந்த அடிப்படை பார்வை மாற்றத்தை வலியுறுத்தி இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?